கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம், சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன என்று சொன்னால், சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. நீங்கள் பிரயாசப்பட்டு பலன் இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் ஏமாற்றத்தை கண்டிருக்கிறீர்களா? என் வாழ்க்கையில் எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டுட்டேன், வேலையில் எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டேன், அது மாத்திரமல்ல நான் இதுக்கு மேலே பிரயாசப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை, இனிமேல் நான் என்ன செய்வது என்று சொல்லி புரியவில்லையே என்று சொல்லி எதிர்மறையான சிந்தையோடு சோர்வோடு கூட இனிமேல் இந்த பிஸ்னஸை விட்டுறலான்னு நினைக்கிறேன், இந்த கம்பெனியில் வேலை செய்கிறத நான் நிறுத்திடலான்னு நினைக்கிறேன், இல்லை என்று சொன்னால் இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், இல்லை மகனே மகளே, நீ படுகிற பிரயாசத்திற்கு அது ஆண்டவர் என்ன சொல்கிறார், சகல பிரயாசத்திற்கும் பலன் உண்டு என்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளின் காரியங்களுக்கு பிரயாசப்படுறீங்களா? அது மாத்திரமல்ல, எதிர்காலத்தை குறித்து பிரயாசப்படுறீங்களா? எதை குறித்து பிரயாசப்பட்டிருக்கிறீங்க? எதை குறித்து பிரயாசப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறீங்க? இன்றைக்கு பிரயாசத்துக்கு நான் உங்களுக்கு பதில் தருவேன் என்பதாக தேவன் பேசி கொண்டிருக்கிறார். பாருங்கள், சீமோன் பேதுரு நமக்கு தெரியும், அவன் கடற்கரையிலே என்ன செய்தவன், வேலைகளை செய்தவன். அவனுக்கு கடலில் எந்த இடத்துல மீன் பிடிக்கணும், எந்த இடத்துல மீன் கிடைக்கும் எல்லாம் தெரியும். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், நீ ஆழத்தில் கொண்டு போய் நீ என்ன செய்யணும் சொன்னால் வலையை போடு என்று சொல்லுகிறார். அதற்கு அதே லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அங்கே சீமோன் பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான், ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேன், ஒன்றுமே கிடைக்கல. நான் ஆழத்துலேயும் வலையை போட்டேன், அது மாத்திரமல்ல மேட்லையும் வலையை போட்டேன், எல்லாத்துலேயும் பிரயாசம் பண்ணி பார்த்தேன், ஆனால் ஒன்றுமே அகப்படலை. என் படகெல்லாம் எம்டியாக இருக்குது, என் வாழ்க்கை எம்டியாக இருக்குது, என்ன செய்வதுன்னே புரியலை. இதே போல் தான் உங்களுக்கு 10 மாதங்களும் நீங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டீங்க, ஒன்றுமே என்ன செய்யலை. உங்களுக்கு தெரிந்த எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டீங்க, ஒன்றுமே இல்லாதபடி இருக்கிறீங்களா? அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அதே சீமோன் பேதுரு சொன்ன, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னு சொல்லி வார்த்தையின்படி ஆழத்தில் கொண்டு போய் வலையை போட்டான். 2 படகு அமிழத்தக்கதாக மீனை அவனுக்கும் அவருடைய கூட்டாளிகளும் சந்தோஷப்படுகிற அளவுக்கு தேவன் அற்புதங்களை செய்தார். இதுவரைக்கும் நீங்களே ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இன்றைக்கு நீங்களும் சந்தோஷப்பட, அது மாத்திரமல்ல உங்களுடைய குடும்பமும் சந்தோஷப்பட, உங்கள் சுற்றிலும் இருக்கிறவர்களும் சந்தோஷப்படுகிற அளவுக்கு தேவன் உங்களுடைய சகல பிரயாசத்திற்கும் ஆண்டவர் பிரயோஜனம் உண்டு என்பதாக தேவன் பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் சிலர் கூட அந்த நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின் பின்பகுதி, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், செயலில் ஒன்றும் இருக்காது. இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், ஆணையை இப்படி ஆக்கிடணும், இதை அப்படி ஆக்கிடணும், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. வாயிலே என்ன செய்வார்கள், எல்லாத்துலேயும் பேசுவார்கள், செயலில் ஒன்றும் இருக்காது. ஆண்டவர் எப்பொழுதுமே நீ பேசி பேசி தான் வறுமை ஆகிற, பேசாமல் செயலில் காண்பி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய கம்பெனியில் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், அவங்ககிட்ட நான் இப்படி ஆக்கிடுவேன், இப்படி தான் செஞ்சுருவேன், அதை செஞ்சுருவேன். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் பேச்சு தான் உங்கள் உயர்வை தடை செஞ்சுருக்குது. ஆண்டவர் எங்கே பேசினாரோ அங்கே பேசினார். பேச வேண்டிய இடத்துல, பிளாத்துட்ட பேச வேண்டிய இடத்துல தான் பேசினார், பேசாத இடத்துல மௌனமாக இருந்தார். நீங்கள் பேச்சு தான் உங்கள் வறுமையை கொண்டு வருதுன்னு ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் பேச்சை நிறுத்துங்க, செயலில் காண்பீங்க, பிரயாசப்படுங்க. இன்னும் ஒரு பிரயாசப்பட்டு ஏமாற்றம் கண்டுட்டீங்களா, 2 பிரயாசம் கட்டி ஏமாற்றம் கண்டுட்டீங்களா, இன்னொரு முறை வலையை போடு, இன்னொரு முறை பிரயாசப்படு, உன் படகு நிரம்பும், உன் வாழ்க்கை நிரம்பும், நீ எல்லாத்துலேயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.